ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லோரும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி படித்ததில் பிடித்தது அப்படின்ற ஒரு செக்ஷனில் நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, உள்ளத்தை எப்பொழுதும் ஒளியாக வைத்து கொள்ளுங்கள், அது சிலையாவதும் சிறையாவதும் நீங்கள் செதுக்கும் தன்மையை பொறுத்தது அப்படின்றத நான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, நம்ம சுற்றி நம்ம முன்னேற்றத்துக்கு தடையாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நம்ம இதுதான் நமக்கு தேர்ந்தெடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம போக வேண்டிய பாதைக்கு போகாமல் போயிடுவோம். ஸோ நிறைய பேர் இப்போ படிக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சின்ன சின்ன அற்ப ஆசைகளுக்கு மனசை இடம் கொடுத்துட்றாங்க. அதனால் போக வேண்டிய பாதையை மறந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் என்றைக்குமே நீங்கள் முடிவெடுத்துறாதீங்க. ஏன்னா வாழ்க்கை உங்களை ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். என்றைக்கும் நம்புங்க. அதை விட்டுட்டு அற்ப ஆசைகளுக்கு மனசில் இடம் கொடுத்துறாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சிலையாக முடியாது, சிறையாக தான் கிடக்கணும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எந்த வேலையும் செய்யாமல் இப்படி போன நோண்டிக்கிட்டு ரெடினா நல்லா நோண்டிக்கிட்டு இருப்பா. வேலைன்னு சொன்னால் போதுமே மூஞ்சி மோரையை நீட்டிக்குவா. ஐயோ, இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. கல்யாணத்துக்கு முன்னாடி தான் ஏதோ விளையாட்டுத்தனமாக இருக்க, ஏதோ சின்ன பிள்ளை சரின்னு விட்டாச்சு. கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போயும் பொறுப்பு இல்லாமல் இருந்தால் எப்படி? ஏதோ சொந்தக்காரவங்களை கட்டி கொடுத்ததுனால பரவாயில்ல. இதுவே முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு ப்ரைவேட்டில் இது கட்டி கொடுத்துருந்தோம், அம்பட்டு தான் மான மரியாதையாக போயிருக்கோம். அமுதா, அமுதா சொல்லுமா. மாப்பிள்ளைக்கு ஃபோன் போட்டியா? இல்லை. அவர் ஃபோன் பண்ணாரா? இல்லை. ஏண்டி, அதான் வந்துட்டு போயிட்டாங்க, ஒரு வார்த்தை ஃபோன் போட்டு பேசுறது இல்லையா? அத்தடி, தங்கச்சி அம்மாவும் வெளியவே உட்காந்துருக்காங்களே, இப்போ எப்படி குழம்பு எடுத்துக்கிட்டு போகிறது? அப்படியே துண்டை போட்டு மறைச்சி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான். என்னடாப்பா, எங்கே கிளம்பிட்ட? அதுவாம்மா, இங்கேதாம்மா பக்கத்தில். ராத்திரி நேரத்தில் எங்கே அங்கே இங்கேன்னு போய்கிட்டு கம்முன்னு வீட்டோட இரு. இல்லைம்மா, போனோடனே வந்துடுவேன். சரியா, வெரசா போயிட்டு வா. காலையில் காயெல்லாம் வேற சந்தைக்கு எடுத்துக்கிட்டு போகணும். காய் வேற வியாபாரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. சரிம்மா, நான் தான் போயிட்டு உடனே வந்துடுறேன். நீங்கள் எதுக்கு என்ன கடையை திறந்து வச்சுருக்கீங்க? போய் உள்ளே போய் படுங்க, மணி ஆயிடுச்சுல்ல. நாங்கள் போயிட்டு படுக்கிறோம், நீ போயிட்டு உடனே வா. ஏண்டி, இங்கே வர அமுதா. என்னம்மா, ஒரு ஃபோன் கூட பார்க்க விட மாட்டியா? அங்கே இருக்கும்போதும் அப்படிதான், ஃபோன் பார்த்தாலே அந்த ஆள் வாழ்னு கத்திக்கிட்டு இருப்பான். உன் கூட ஒரே தொல்லை தான். இங்கே வரு, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இரு வை, உன்னை யாரும் இங்கே எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி நினச்ச நேரம் கோச்சிக்கிட்டு மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னா பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லு பார்ப்போம். பார்க்குறவங்க என்ன சொல்கிறாங்களா, இல்லை நீ ஏதாவது சொல்கிறியா? என்னடி இப்படி பேசுகிற? ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளு, அதுக்கப்புறம் நீ பேசு. இப்போ உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகலை, வீட்டுக்கு அண்ணி வரலை, அதனால் நீ கோச்சிக்கிட்டு வர இருக்கிற வைக்கிற, யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நாளைக்கே அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆகி வீட்டுக்கு ஒருத்தி வந்துட்டா இப்படி கோச்சிட்டு நீ வந்தீனா என்ன நினைப்பா? நாளை பின்னா அது உங்களுக்கு சலுப்பு சங்கடமாகி போயிடும்டி. அதனால் சொல்கிற பேச்சை கேளு. நான் என்றைக்கும் உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். நீயும் அவனும் நல்லா இருக்கணும். எனக்கு உங்களை விட வேறு என்ன பெருசாக நான் நினச்சி சந்தோஷப்பட்டுற போகிறேன், சொல்லு பார்ப்போம். ஓஹோ, கோச்சிட்டு இனிமேல் வீட்டு பக்கம் வராதுன்னு சொல்கிறியா? ஐயோ, உன்னை நான் அப்படி சொல்லலடி. இப்படி சண்டை சச்சரவன்னு இருந்தா நாளை பின்ன யாரடியும் உன்னை பாப்பா வைப்பா? அதை சொல்கிறேன். வீட்டுக்கு வர மருமவன் நல்லவளாக இருந்தால் பரவாயில்ல, கொஞ்சம் மோசமானவளாக இருந்தா என்ன உன் தங்கச்சி எப்போ பார்த்தாலும் கோச்சிட்டு பைய தூக்கிட்டு வரா? அப்போ நானும் கோச்சிக்கிட்டு என் அப்பா அத்தா வீட்டுக்கு போவேன்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையும் பண்ணினா நமக்கு எம்பிட்டு வருத்தமாக இருக்கும். குடும்பம்னா 1000 தான் இருக்கும். ஒரு பிள்ளை குட்டி ஆயிடுச்சுன்னு வையே, எல்லாம் மாறிடும். அது வரைக்கும் இப்படித்தான் கொஞ்சம் துடுக்குத்தனமாக இருப்பாங்க, வைப்பாங்க. அனுசரித்து நம்ம தாண்டி போகணும். நீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க, வேண்டாம் வெறுப்பா நான் ஏற்றுக்கணும். அதுவே கொஞ்சம் கஷ்டம்னாலும் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நல்லா இருக்கு சாமி. அவனை குடிக்க வேணாம் வைக்க வேணாம்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் வாய் வரலை. என்னையை பொறுத்து போன்னு சொல்கிறதுக்கு தான் எல்லாரும் வரீங்க. ஏதோ உடம்பு அழுப்புக்கு தானே குடிக்கிறேன்றாரு. நீங்கள் தான் நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கணும். தினந்தோறும் குடின்னு குடிச்சுக்கிட்டே தான் ஆடிக்கிட்டு இருக்கான். இதில் வேற உடம்பு அழுப்பில் குளிக்கிறானா? என்னைக்கு தான் நீங்கள்லாம் பொண்ணுங்க சொல்கிறத நம்புறீங்களோ அன்னைக்கு தான் எங்களுக்கெல்லாம் விடிவு காலம். ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரின்னு சொல்லுவாங்க. அது என் விஷயத்தில் சரியாக இருக்குது. ஒரு பெத்த தாயே புள்ள வாழ்க்கையை விட மாப்பிள்ளை தான் முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காலையில் ஒரு பக்கம் விடியுதோ விடியிலையோ என் மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு நான் என் புருஷன் வீட்டுக்கு போயிடுறேன். இனிமே செத்தா வந்தால் கூட நான் இந்த வீட்டுக்கு வரமாட்டேன், போதுமா? ஐயோ, உன்னை யாரடி வரவேணா போவேன்னு சொன்னா? உன் புருஷன் கூட நீ எத்தனை நாள் வேணாலும் இரு வையி. இப்படி நீ ஒத்தையில வந்தா பார்க்குற ஒரு மாதிரி பேசுவாங்க. நீ எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தியே, அப்போ இந்த ஊருக்காரவங்க எங்கே போனாங்க? அப்போ யாரும் வரலல்ல. இப்போ நான் பைய தூக்கிட்டு வந்துட்டேன்னா இப்போ ஊருக்காரவங்க எல்லாம் வருவாங்களாம். ரொம்ப நல்லா இருக்குமா உன் நியாயம்? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏங்க இப்படி மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிற? மனதுக்கு மனதேதமா சாட்சி, மற்றதற்கு தான் தெய்வம் சாட்சி.
உனக்கே உறுத்தும் பாரு, ஒரு நாள் புள்ள வாழ்க்கை இப்படி போயிருச்சேன்னு. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஒரு விஷயம் சொன்னால் அதில் இருக்கிற நல்லது கெட்டதை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறா. எடுத்தவங்க ஊத்தன அவளா ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு அவளா ஒரு வார்த்தை பேசுகிறான். ஐயோ என்னைக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு காண வரும்னே தெரியலப்போ. பொம்பளை பிள்ளைகளை கட்டி கொடுத்துட்டா தான் பெற்றவங்களுக்கு நிம்மதின்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் உன்னை கட்டி கொடுத்துட்டு பெரும் அவதிப்படுறேன் போ. அம்மாயி பேசுங்க அம்மாயி. ஆமாம் ஆமாம், நாளைக்கு சந்தையில் போடுறதுக்கு காய் வந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. விற்று கொடுத்தா எப்படி ஒரு 1000 ரூபா பக்கம் நிற்கும். மாப்பிள்ள எவ்வளோக்கு என்ன கிளம்பி இருக்காளுங்க? ஆ சொல்லுங்க. மாப்பிள்ள மணி ஆயிடுச்சுங்க, ஊருக்கு கிளம்புறோம். ஊருக்கு கிளம்புறீங்களா? மணி ஆகி போச்சு, இருட்டு கட்டிருச்சு. எதுக்கு இப்போ ஊருக்கு? கம்மன் இருங்க சாப்பிட்டுட்டு. இல்லைங்க மாப்பிள்ள, மணி ஆயிடுச்சுங்க. அங்கே எல்லாம் போட்டது போட்டபடியே இருக்கும். காலையில் வந்தோடனையும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படியே கிளம்புவோன்னு தான் வந்தோம். அப்பாடா, நான் கூட நினச்சேன் 2 நாள் டேரா போட்டுருவாளுங்க, இவளுகளுக்கு ஆக்கி படிச்சு கொட்டணுமோன்னு. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? யார் வீடு? உங்கள் புள்ள வீடு இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு போகிறேன்றீங்க. கம்மன் இருங்கம்மா, நீங்களாம் போகக்கூடாது. நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டேன். பையன் வந்திருக்கான், அவனுக்கு ஒருவா நல்ல கறி சோறு கூட ஆக்கி போடாமல் இருக்குது. இப்போ தான் நாங்கள் வந்ததுலேருந்து ஒருவா சாப்பிடுன்னு சொல்லலை. இப்போதான் கறி சோறு ஆக்கலாம். கறி சோறு அவள் கறி சோறு ஆக்கி அவளை கொட்டிக்கிட்டோம். அதானே முதல்ல கறி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். வீட்டில் சாம்பார் குழம்பெல்லாம் ஆக்கி வச்சுட்டேன். அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடணும்னு சரி அவங்க தான் இருப்பாக, நாளைக்கு எடுத்து ஆக்கிக்குவோம் வெள்ளனியன்னு சொல்லவும் தான் நானும் எதுவும் எடுக்காம விட்டுவிட்டேன். இருங்க நாளைக்கெல்லாம் ஆக்கி சாப்பிடலாம். கறி சோறு எல்லாமே இருக்குதுங்க, அங்கெல்லாம் எல்லாமே இருக்கத்தாங்க செய்யுது. போயிட்டு வாரோங்க. அங்கே வேலை பொழப்பு வேற இருக்கு. எல்லாத்தையும் விட்டு திடீர்னு கிளம்பி ஓடி வந்துட்டோம். ஆமாம், உன்னை யார் வர சொன்னா? நாங்களா வாங்கன்னு வெத்தலை பக்கம் வச்சு அழைச்சோம். அப்புறம் பிள்ளையும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன். ஐயோ இதை கூட்டிகிட்டு போகிறாங்களா? நாளைக்கு வேற மூட்டை வேற அனுப்பியிருக்காங்க, காய்கறி மூட்டை. சந்தையில் வேற வியாபாரம் பண்ணணும். இவ போயிட்டானா அதெல்லாம் யார் பண்ணுறது? ஆத்தாடியாத்தா. இங்கே பாருங்கம்மா, என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் நீங்களே இருங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், இதில் வேற பிள்ளைய கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு இருங்க. இல்லைம்மா, பிறந்த நாள் எங்கேயும் போகிறதில்ல வாரதில்ல. ஒரு 2 நாளைக்கு பிள்ளைய வீட்டில் வச்சு அனுப்பி விட்றேன். அங்கே வேற வீடு வசதியும் இல்லை, ஒரு கூரை வீடு வச்சுருக்கீங்க. அதுவும் வேற மழை நேரத்தில் காத்தடிக்கிற நேரத்தில் கழுந்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு பாத்ரூமு கூட ஒரு உருப்படியாக இல்லை. காட்டு பக்கம் போயிட்டு வரணும். பொம்பளை பிள்ளை, அதுவும் வயசுக்கு வந்த பிள்ளைய அப்படியெல்லாம் அனுப்ப முடியுமா? அதெல்லாம் முடியாதுமா, கம்முன்னு இருங்கம்மா நீங்கள். என் மாப்பிள்ளை இருக்காருனோன்னு என்னம்மா நடிப்பு நடிச்சுக்கிட்டு திரிக்கிறா? வர கோவத்துக்கு வாயில் நல்லா தான் வருது, என்ன பண்ணி தொலையிறது? கோவத்தை காட்டக்கூடாதுன்னு தானே அனுசரித்து போகிறதா இருக்கு. அக்காவை ஒரு 2 நாளைக்கு மட்டும் வச்சிருந்து அனுப்புறோங்க. பெத்த பையன் அப்பான்னு கூப்பிடுறதுக்கு கூட அம்பட்டு கூச்சப்படுறேன். இந்த கொடுமையெல்லாம் யாருக்கு ஆயிருக்கும்? சரி 2 நாள் தானே, இருந்துட்டு வரட்டும். ஐயோ என்னங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்கே இருக்க வசதி பட மாட்டாதுன்னு தானே சொல்கிறேன். வயசுக்கு வந்த நேரத்தில் குளிக்கும் போது அங்கிட்டு ஒருத்தர் எட்டி பார்த்துட்டான்றனால தானே பிள்ளை அங்கே அனுப்பாமல் இங்கே வச்சிருக்கிறான். இப்போ வேற அங்கே அனுப்பி ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா என்னங்க பண்ணுறது? கம்மன் இருங்க, அப்படிலாம் அனுப்பக்கூடாது. எம்மாடி, அதே வீட்டில் தாம்மா என் பிள்ளையும் வளர்த்து நான் கட்டி கொடுத்தேன். ஐயோ அந்த காலம் வேற, இப்போ காலமே கெட்டு போய் கிடக்குது. சொன்னா கேளுங்கம்மா. அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமான ஊர் ஒன்றும் கிடையாதும்மா. அப்போ ஏதோ சின்ன சல்லிப்பாயில அந்த மாதிரி வேலையை பார்த்து விட்டானுங்க. இப்போ அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாது. அவங்களுக்கு பொழப்ப பார்க்கறதுக்கே சரியா இருக்கு. ஐயோ இந்த கிளவி வேற என்ன சொல்லி தொலைகிறதுனே தெரியல. நாளைக்கு மூட்டை வேற வந்திருக்கு, எப்படி தான் வியாபாரம் பண்ணுறது? இவ இருந்தால் கூலி கொடுக்காம 1000 ரூபாயை மிச்சம் பண்ணி போடலாம். இப்போ இவ இல்லைன்னா ஆளை வச்சுல பார்க்கணும். என் பிள்ளையை அதே ஊரில் தான் வளர்த்தேன், அதே ஊரில் தான் கட்டி கொடுக்கறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணினேன். உங்களுக்கு தெரியாதாங்களா தம்பி? சரி நேரம் போயிட்டு வாங்க. என்ன கடைசி பஸ்ஸுக்கா? ஆமாங்க தம்பி, இப்போ போனதா சரியா இருக்கும். சரி போயிட்டு வாங்க. சரி வாரம்மா. சித்தி போயிட்டு வரேங்க. இங்க பாரு, போய் பத்திரமா இருக்கணும். வெளியே கிளியே சுத்திக்கிட்டு இருக்காத, அதே இதுன்னு வேலை செஞ்சுக்கிட்டுலாம் இருக்காத, சரியா? சும்மா எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு அப்புறம் இங்கே வந்து உடம்பு சரியில்லைன்னு படுத்துக்குவேன். தண்ணியெல்லாம் தூக்குறது பார்த்து தூக்கணும், சரியா? ஆமாம் சரிங்க, மணி ஆயிடுச்சு, நாங்கள் வரோம். இதுங்க எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு மேலே இருக்க பாத்திரத்தெல்லாம் எடுத்து போட்டு கழுவ வச்சிடலான்னு பார்த்தேன். எப்படி ஓடுதுங்க பாரு. ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? நாளைக்கு 1000 ரூபா வரும், இப்போ 200 ரூபா ஆள் போட்டு வியாபாரம் பண்ணணுமா? ஐயோ ஆண்டவனே, பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. இந்த ஆளுக்கு என்னத்த சோறு 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 சோறு. அடே நீ சொல்லும்போது கூட நான் என்னவோன்னு நினச்சிக்கிட்டேன்டா. பாவம் ஒன்றும் அறியாத பிள்ளைய பற்றி நீ இப்படியெல்லாம் பேசுகிறான்னு நினச்சேன். ஆனால் நீ சொல்கிறதாண்டா சரி. என்னம்மா இருக்காளுக? ஐயோ அம்மா, வீட்டுலேயே பிள்ளைய வச்சுக்கிட்டு என்னம்மா பொய் பேசி நடிக்கிறாளுக பாத்தியா? எனக்கு தெரியாதாம்மா அவளுகளை பற்றி.
ஆத்தங்கரையில் பார்த்தா பிள்ளைய வீட்டில் பார்க்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. அது வேற யாருக்கு சரியா வருதோ இல்லையோ, உன் குடும்பத்துக்கு நல்லா வரும். அண்ணன் புள்ள நொண்ணன் புள்ளன்னு கட்டி வச்சு என் வாழ்க்கை போனது தான் மிச்சம். அடே நல்ல பிள்ளையாதாண்டா இருந்தா. சின்ன வயசுல எல்லாம் நான் பார்த்திருக்கேன். அம்புட்டு நல்ல புள்ள. ஓடி ஆடி விளையாடுவா, வைப்பா, அத்தை அத்தை அத்தைன்னு உயிரா கிடப்பா. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்னத்த ஆணுச்சுன்னு தெரியல. அவளுக்கு என்ன சோத்துல மண்ணையும் நஞ்சையுமா கலந்து கொடுத்தோன்னு தெரியல. நம்ம கிட்ட மூஞ்ச முகரைய காட்டி கூட பேச மாட்டேங்கிறா. அம்மா அவளுக்கு பணக்கார வீட்டில் தான் சம்மந்தம் பண்ணணுமாம்மா. ஏழை குடும்பத்துல எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ முடியாதுன்றாமா. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அவளுக்கோசரம் பணக்கார சம்மந்தம் பிடிச்சி கல்யாணம் பண்ணியிருக்க வேண்டியதானே. அங்கிட்டு போனால் நகை நட்டு போடணும், வரதட்சணை போடணும்னு சொல்லிவிட்டு நம்ம தலையில கட்டி விட்டானுங்க. இப்போ நம்மளை போட்டு பாடா படுத்தி எடுக்கிறாங்க. ஆத்தடியாத்தா, பணக்கார வீட்டுக்கு போகணுமாமா? ஆமாம் ஆமாம், என்கிட்ட முதல்ல இருவனைக்கு தான் சொன்னேன். எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் பணக்கார வீட்டில் கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டு என் தலையெழுத்து இப்படி இந்த வீட்டில் வந்து வாழணும்னு அப்படின்னு இலக்காரமாக பேசுகிறாம்மா. ஏண்டா இன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனமே சொல்லியிருந்தீங்கன்னா நான் பேசியிருப்பேன்லடா. ஆமாம், பேசி கிழிச்சிருப்ப. இங்கே வந்து இவ தான் என்னமோ ஓனர் கணக்காக இருக்கா. நம்ம என்னமோ இவளுக்கு கொத்தடிமை மாதிரி எல்லா வேலையும் பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இதுவே அங்கிட்டலாம் போயிருந்தா தெரிவிக்கும். அம்முனிக்கு நல்ல கும்மாங்குத்து குத்தி வேலை வெட்டி பார்க்கலன்னா சும்மா நச்சு நச்சு நடிச்சு போடுவாங்க. என்னமோ பிறக்கும் போதே இன்னாருக்கு இன்னாருன்னு கடவுள் எழுதி வச்சு அனுப்புறாங்க. வாழ வேண்டிய வயசுல இப்படி வீம்பு பிடிவாதமும் பிடிச்சிக்கிட்டு என்னத்தை தான் அந்த பிள்ளை கொண்டு போக போறான்னு தெரியலப்போ. அவளாம் நல்லா தின்னுபிட்டு கொழுத்து போய் கிடக்குறான். நம்ம தான் திங்காம உட்காந்துக்கிட்டு இருக்கோம். போமா போய் சோத்தை எடுத்து போய் சாப்பிடுவோம். சரிடா, நான் எடுத்து வைக்கிறேன். ஆத்தாடி ஆத்தா, அதான் பஸ் வந்துருச்சே. இன்னும் 2 நிமிஷம் அங்க நின்று பேசிக்கிட்டு இருந்தா பஸ் போயிருக்கும். எப்ப எப்ப இங்கிட்டு வா, இங்கிட்டு வா, பஸ் கிட்ட இடிச்சிட போகுது. ஒடியாங்க ஒடியாங்கம்மா, ஏறிடுவோம். எப்போ எப்போ நிறுத்துங்கப்பா நிறுத்துங்கப்பா, பிள்ளைங்களாம் ஏறணும். என்னடா இது, ராத்திரி குழம்பு கொண்டு வரேன்னு சொன்னேன், இன்ன வரைக்கும் ஆளை காணாமே. நடக்கும் நடக்கட்டுமே, எங்க அப்பன் வந்தா உடையட்டுமே, எனக்குன்னு ஒரு நாள் வரட்டுமே, உன்னை விரட்டி விரட்டி நான் அடிப்பேனே. அண்ணானே தானானே. நான் மாம்சு கறி குழம்பு ஆளை தூக்குதே. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள. என்னைய அந்த பக்கம்? அத நாங்க கேட்கணும், நீ என்னையா இந்த பக்கம்? அது ஒன்றும் இல்லையா, சும்மாதான். சும்மாவா? என்ன மாப்பு, உன்னை வச்சு எனக்கு தெரியாதா? என்ன கறி குழம்பா? அப்படிலாம் ஒன்றும் இல்லையா. யாருக்கு? என் தங்கச்சிக்கா? ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லடா. ஏண்டா, நானும் உன்னை சின்ன வயசுல இருந்து பாக்குறேன்டா. எதனாலும் கொண்டு வந்து கொடுக்குறியே. உன் கூட தானே நானும் இருக்கேன். எனக்கு ஏதாவது கொடுக்கணும்னு உனக்கு தோணி இருக்கா? அப்படி இல்லடா, நமக்கெல்லாம் வீட்டில எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க வைப்பாங்க. ராணிக்கு அந்த மாதிரி யாரும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்கல்ல. இந்த மாதிரி ஒண்ணு எனக்கு இல்லாம போச்சு போ. என்ன கறி குழம்பு ராணிக்கா? ஆமாண்டா. ஆனா ஆள் இல்லையே மாப்பு. ஆள் இல்லையா? என்னடா சொல்ற? அவங்கதான் இன்னைக்கு அவங்க அம்மாச்சி வரவும் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டாங்களே. டேய் எப்படா? சொல்லலையா? இல்லையே, ஏண்டா? இன்னைக்கு தாண்டா அவங்க அம்மாச்சி வீட்டுக்கு போனாங்க. இப்பதான் கடைசி வண்டிக்கு தான் போனாங்க. பாக்கலையா? அப்படியா? ஓ சரிடா, சரி. ஓய் ஓய் ஓய், ஏய் என்னடா? அங்கதானே ஆள் இல்ல, இங்க ஆள் இருக்குல்ல, இங்க கொடுத்துட்டு போறது. இல்லடா, உனக்கு இந்த பாத்திரம் இந்த குழம்பு இல்லடா. இந்த குழம்பு என் தலையில தான் எழுதி இருக்கு. நான் போய் சாப்பிட்டு நாளைக்கு பாத்திரத்தை கொடுக்குறேன், சரியா? பரட்டா ஏதோய் சோத்த போடு, கறி குழம்பு கொண்டு வந்திருக்கேன். சும்மா ஜும்முன்னு இருக்க போகுது. நம்ம தாங்க அவங்கள நம்ம சொந்தம் நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள அப்படி இருக்காங்களா? ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பையும் தானே வைக்கிறாங்க. என்ன சொல்ற? இல்ல, நம்ம வீட்டுல ராணி மட்டுமா இருக்கா? ஏன் நம்ம பிள்ளை காஞ்சனா இல்லையா? அந்த பிள்ளைய மட்டும் கூட்டிக்கிட்டு போறாங்க. ஏன் நம்ம பிள்ளைய ஒரு வார்த்தை கூட்டிட்டு போனா என்ன? இதுவே எங்க அம்மாவா இருந்தா விட்டுருவாங்களா? இப்ப அவங்க ஒரு கண்ணுல ஒரு சுண்ணாம்பையும் வெண்ணையும் தானே வைக்கிறாங்க. யாரு
அங்க போய் இருக்கிறதுக்கெல்லாம் வசதி இல்லை அந்த வீடு. அதுவும் நம்ம ரூம் சைஸ் கூட இருக்காது அந்த வீடு. அப்படியாப்பட்ட வீட்டுல 2 பேர் என்ன ஒருத்தரே இருக்க முடியாது. அங்க எப்படிதான் அந்த பையன் இருக்கான்னு கூட தெரியல. இதுல இவளையும் ஏன் கூட்டிட்டு போறாங்கன்னு தான் நானே கேள்வி. இதுல நம்ம பிள்ளையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்றியா? ஐயோ அதுக்குன்னு இல்லைங்க, ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. என்னைக்கும் இப்படி பிள்ளைங்களை பிரிச்சு பார்க்க கூடாது. நான்லாம் 2 பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களா தான் பாக்குறேன். இப்போ நீங்க வேலைக்கு போயிடுறீங்க, நான் 2 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தாங்க பாக்குறேன். இந்த பிள்ளைய ஒரு மாதிரி, அந்த பிள்ளைய ஒரு மாதிரி தான் கிடையாது. நீங்க வேலைக்கு போயிடுறீங்க, அவ தண்ணி தூக்குறேன், அந்த வேலை பாக்குறேன், இந்த வேலை பாக்குறேன்னு வா. இங்க பாருமா, நீ அந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது, கம்முனு இரு. குடம் தூக்குனா கூட உடம்பு சரியில்லாம போயிடும் உனக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் இழுத்து போட்டு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். சமயக்கட்டுல கூட ஒரு வேலை செய்ய விட மாட்டேன். அப்படி பிள்ளைய கண்ணு கருத்துமா பாத்துக்கிட்டு இருக்கேன். எதுக்கு? நாளை பின்ன எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது. சித்திக்காரி இன்னொரு அம்மா மாதிரி, அதை விட்டுவிட்டு சித்திக்காரி குடும்பப்படுத்துற வைக்கிறான்னு 4 பேர் பேசிடக்கூடாதுன்னு அவ்வளோ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தாங்க சொல்றேன், பிள்ளைய அங்க இங்கன்னு அனுப்ப வேணாம். காலமே கெட்டு கிடக்குது. இந்த டிவியில தான் பாக்குறோம். ஐயோ சாமி, என்னென்னலாம் நடக்குது எப்பப்பா, அதெல்லாம் கண்ணால பார்க்க முடியலங்க. அந்த மாதிரிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் பிள்ளைய வீட்டோட வச்சுக்கணும்ன்றேன். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது ராசம்மா. என்னங்க நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல, என் முத பொண்டாட்டி பத்திரகாளி போனதுக்கு அப்புறம் எப்படி அந்த பிள்ளைங்களை வளர்க்க போறோமோன்னு நினைச்சு வருத்தப்பட்டேன். ஒரு பிள்ளைய நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒரு பிள்ளைய மட்டும் பாத்துக்கிட்டா போதும்னு அப்படி சொன்னாங்க. சரி, நானும் வளர்க்குறோமே, இப்படி வளர்க்க போறோமோன்னு நினைச்சு பயந்துக்கிட்டேன். ஆனா நீ இவ்வளவு அன்பா ஒரு அம்மாவா உரிமையோட பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அன்புக்கு நிம்மதியா சந்தோஷமா இருக்கு. நான் தப்பு பண்ணலன்னு எனக்கு புரியுது. ஏங்க நான்ல 2 பிள்ளைங்களும் என் பிள்ளைங்களா தான் பாக்குறேங்க. ராணியை என் வயத்துல பெத்த பிள்ளையா தான் நான் நினைச்சு பாக்குறேன். அடிச்சுடு உருட்டு, நல்ல செக்கில் ஆட்டின தரமான உருட்டு. அப்புறம் எங்க சொந்தக்காரரு ஒருத்தர் போன் போட்டாரு. என்னவாமா? ஏங்க ராணிக்கு வயசாகி போச்சு, காஞ்சனாவுக்கும் காலகாலத்தில் நம்ம கல்யாணம் பண்ணணும். சின்ன பிள்ளைய வச்சுட்டு பெரிய பிள்ளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு பெரிய பிள்ளைய வச்சுட்டு சின்ன பிள்ளைய கட்டி கொடுத்தோம்னா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, வைப்பாங்க. அதாங்க ஒரு வரன் ஒன்று வந்திருக்கு. அப்படியா? சொல்லவே இல்லைன்ட்டு. இல்லைங்க, மறந்துட்டேன், இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. பாடா, அந்த திருஷ்டி பூசணிக்கா இந்த வீட்டை விட்டு கிளம்பிடுச்சுன்னா என் ரூட்டு கிளியர் ஆயிரும். மாப்பிள்ளை எந்த ஊராமா? மாப்பிள்ளை நம்ம பக்கத்து ஊர் தாங்க. ரொம்ப தங்கமான மனுஷன், நல்ல இட வசதிகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஏதோ 5வது வரைக்கும் படிச்சிருக்கா. அப்படியா? நம்ம ராணி மட்டும் என்னத்தை படிச்சிருக்கா? அவளும் அம்பிட்டு தான் படிச்சிருக்கா. சரி, அப்படியே கட்டி கொடுத்துடலான்னு பார்த்தேன். அவ்வளோதானே? குடும்பம்லாம் எப்படி? தங்கமான குடும்பம், 3 அண்ணன் தம்பிங்க. இவர் தான் கடைசி பையன். ரொம்ப நல்ல மனுஷனா இருக்காரு. பார்த்து பேசி கட்டி கொடுத்துட்டோம்னா நமக்கு கடமை முடிஞ்சிடும். அதுக்கு தான். அவ்வளோதானே? அவங்க வேற அங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? நான் இப்படி மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னேன்னு சொல்லுங்க, அவங்க என்னைய தப்பா பேசுவாங்க. நீங்களா சொல்லுங்க, இந்த மாதிரி ராணிக்கு மாப்பிள்ளை வீடு வந்திருக்கு, அவளை கட்டி கொடுக்கணும், வைக்கணும், இந்த மாதிரி பண்ணுவோமான்னு. சரி, அப்போ விடியட்டும், அதை பத்தி நான் அவங்க கிட்ட பேசுறேன். சரிங்க. சாப்பாடு போடுன்னு உட்காந்த சொன்னேன், இப்படி சாப்பிட விடாம நான் பாட்டுக்கு வளன்னு பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. சாப்பிடுங்க. காஞ்சனா குட்டி, வாமா, வா சாப்பிடுவேன். நான் முதல்ல சாப்பிட்டேன்பா. வாமா சாப்பிடுவேன். ஐயோ அப்பா, நான் டயட்ல இருக்கேன்பா. 6 to 7க்குள்ள நான் சாப்பிட்றணும். லேட்டாலாம் சாப்பிட்டா அவ்வளவுதான், வெயிட் போட்டுரும். என்னமோ போமா, நீ தான் உடம்பு குறைக்கணும் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பா கிட்ட வந்து ஒரு வாங்கிக்கோமா. ஐயோ அம்மா போங்கம்மா, பிஸியா இருக்கேன். அவ இப்படிதாங்க, நீங்க சாப்பிடுங்க. என்ன தூங்கிட்டாங்களோ? ஏத்தி எப்பா, என்னையா ஏன் இப்படி நடக்கிற? கொஞ்சம் பார்த்து நடக்க வேண்டியதானே? நம்ம பார்த்து தான் நடந்தேன். சரியா சரியா, போய் பாய் எடுத்துட்டு வந்து பாடு போ. சரிம்மா. டேய் அப்பா. சொல்லுமா. காலையில விடிஞ்சனியும் தங்கச்சியை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு வரணும்டா. என்னம்மா, அதான் அவங்க 2 நாள் இருந்துட்டு வரட்டும் நாங்கல்ல. இல்லடா, 2 நாள் 3 நாள் ஆகும், அப்புறம் 4 நாள் ஆகும், 5 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அது பிரச்சனையா போயிடும்டா. அவ மனசை மாத்திருக்கேன், அவளை காலையில கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருவோம். சரிம்மா. அப்பாடா, நம்ம வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏண்டி தங்கம், அங்க நீங்க நல்ல வசதியான வீட்டுல இருக்க, இங்க என்ன வசதி இருக்கு? லைட்டு போடல, ஒன்றும் இல்லை. இந்த வீட்டுல எல்லாம் நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த வீட்டுல வந்து இருக்கிறது சந்தோஷமா இருக்கா உனக்கு? உங்க அம்மாச்சி அங்க அத்தனை இது இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு மாதிரி நிம்மதியே இருக்காது தெரியுமா? ஏன்டா அங்க இருக்கோன்ற மாதிரி இருக்கும். ஆனா இங்க இத்தலூண்டு வீடா இருந்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இங்க யாரும் என்னை திட்ட மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. எனக்கு இஷ்டம் போல இருப்பேன். ஆனா
நம்ம கிளம்பும் போது உங்க சித்திக்காரி என்னமோ உன்னை தங்க தட்டுல வச்சு தாங்கின மாதிரில பேசிக்கிட்டு இருந்தா. அவங்க பேசுறதெல்லாம் நாங்க ஒரு பொருட்டா கூட எடுத்துக்கிறது இல்ல. நீங்க எதுக்கு அதெல்லாம் கண்டுக்கிறீங்க? விடுங்க. ஐயோ ஐயோ, அவ சொல்றதை யாரு நம்புனா? உங்க அப்பா எதுக்கு அப்படின்னு அவ பாட்டுக்கு இருக்கிறதெல்லாம் அடிச்சு விட்டுக்கிட்டு இருந்தா. ஏன் அம்மாயி, ஏன் பாத்திரம் எல்லாம் கம்மியா இருக்கு? இருக்கிறதாண்டா இருக்கு. எனக்கு தெரியாதா? 2 அண்டாவை காணோம். எங்க அண்டாவா? அது அது வெளியே வச்சிருந்தேன், யாராவது எடுத்துட்டு போயிருப்பாங்க. என்ன அம்மாயி அசால்ட்டா சொல்றீங்க பாத்திரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு? ஏக்கா அது ஒன்றும் இல்லை, அன்னைக்கு சாப்பாட்டுக்கே காசு இல்லையா? நிரஞ்சா கம்மனி இரு. இது சாப்பாட்டுக்கு காசு இல்லையா? அது ஒண்ணும் இல்லம்மா, வெளியே வச்சு யாரோ தூக்கிட்டு போயிட்டா அம்புட்டுட்டேன். அதுவும் நானும் இந்த காடு கரன்னு வேலைக்கு போயிட்டேனா, அதான். அம்மாயி நீங்க ரொம்ப நடிக்காதீங்க, என்னன்னு சொல்லுடா. இல்லைக்கா, அன்னைக்கு அம்மாயிக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, படுத்த படுக்கை ஆயிட்டாங்க. காசும் இல்லையா, வேலையும் இல்லையா. அப்புறம் இங்கே இருக்க 2 அண்டாவை கொண்டு போய் தான் அங்கே பக்கத்து வீட்டில் அந்த அக்கா கிட்ட கொடுத்து 1500 வாங்கி செலவு பண்ணி எல்லாம் பண்ணணும். என்ன அம்மாயி, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? உடம்பு முடியலன்னா என்கிட்ட சொல்லலாம்ல, நான் அங்க இருந்து வருவேன்ல. இங்க வர ஆத்தா, நாங்க எப்படியோ கஞ்சோ கூழோ குடிச்சு எங்க வயிற்ற நரைச்சுக்குவோம். நீ பொம்பளை பிள்ளை, இந்த வயசுல எம்பிட்டு ஆரோக்கியமான உணவை நீ சாப்பிட்றியோ அந்த அளவுக்கு தான் குழந்தை பிறக்கும்போது உனக்கு எல்லா இதுவும் கிடைக்கும். அதை விட்டுட்டு இப்பயே சத்து இல்லாத உணவை தின்னினா அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் உடம்பு ஒரு வழி ஐடியா. அதனால தான் உன்னை நல்லபடியாக அங்கே வச்சுக்கணுன்னு தான் உன்னை அங்கே வச்சு நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கும் வயசாகி போச்சு. இதுக்கப்புறம் என்னாலே ஒரு வேலை வெட்டி பார்த்து உங்களையெல்லாம் கரை சேர்க்க முடியாது. முடிஞ்ச அளவுக்கு அங்கேயே கஷ்ட நஷ்டத்தை பார்க்காம இருந்து எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் எனக்கு இருந்த கடமையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ எனக்கு இந்த நிரஞ்சனை பார்த்துக்கிட்டீங்கன்னா அது போதுமா? என்னம்மா இப்படி பேசுறீங்க? இல்லடாமா, என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா உனக்கு இவனுக்கு நீ, உங்க 2 பேத்துக்கு நான் இருக்கேன். எனக்கே ஏதாவது ஒன்று ஆகி போச்சுனாலும் இவனை நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும்.